எமர்ஜென்சி டைம்ல உங்க கார உங்களால ஓப்பன் பண்ண முடியலன்னா எப்படி இருக்கும்? இப்ப வர கார் கீ எல்லாத்துலயுமே ஒரு பேட்டரி இருக்கும். பேட்டரி லோ ஆயிருச்சுன்னா, இந்த மாரி பேட்டரி லோன்னு இண்டிகேஷன் வரும். அத நீங்க அலட்சியமா விட்டீங்கன்னா, உங்க சொந்த காருக்குள்ள உங்களால உள்ள முடியாது. ஆமா, இப்ப வர எல்லா கார்ஸுமே கீலெஸ் என்ட்ரி. ஸோ பேட்டரி டவுன் ஆயிருச்சுன்னா, உங்களால ஓப்பன் பண்ண முடியாது. உங்க கீழயே ஒரு ஸ்லாட் இருக்கும். அத பிரஸ் பண்ணி காரோட பிசிக்கல் கீய வெளிய எடுத்துறலாம். வெளிய எடுத்துட்டு ஹேண்டில் கீழ இந்த மாரி ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்குள்ள விட்டு ஜஸ்ட் இப்படி மேல் நோக்கி இழுத்தீங்கன்னா போதும். இப்ப இந்த கீ ஸ்லாட்ல கீய போட்டு திருப்புனா ஓப்பன் ஆயிரும்னு நெனச்சீங்கன்னா, இல்ல கை தான் வலிக்கும். சின்ன ஹெட்டா இருக்கிறதுனால இந்த கீயோட ஹெட்டுக்குள்ள இந்த மாரி விட்டுட்டு கீய யூஸ் பண்ணியே நீங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒருவேள உங்க கீழ இந்த மாரி ஹெட் இல்ல அப்படின்னா, நீங்க கட்டிங் பிளேயர் வச்சு தான் திருப்புற மாரி இருக்கும். பட் மோஸ்ட் கீழ ஹெட் இந்த மாரி தான் இருக்கும். உள்ள விட்டு நீங்க ஈஸியா திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம், லாக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னப்பா காருக்குள்ள வந்தாச்சு, கார ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நெனச்சீங்கன்னா, கார் ஸ்டார்ட் ஆகாது. கார் கீழ பேட்டரி இல்லாதனால கீ நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஒரு சில கார் மாடல்ல கார் கீய இந்த இடத்துல வச்சா கார் பட்டன்ல லைட் எரியும், ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா என் கார்ல ஸ்டார்ட் ஆகல. இன்னும் ஒரு சில மாடல்ல ஸ்டீரிங் கிட்ட வச்சா ஸ்டார்ட் ஆகும். ஆனா இதுல ஸ்டார்ட் ஆகல. புஷ் பட்டன்ல வச்சா ஸ்டார்ட் ஆகும். என் கார்ல அதுலயும் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் ஒரு சில மாடல்ல ஃபியூஸ் பாக்ஸ் கிட்ட வச்சா ஸ்டார்ட் ஆகும். என் கார்ல அதுலயும் ஸ்டார்ட் ஆகல. சப்ளையே வரல. லிட்டரலி டுட்டோரியல் வீடியோ பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். காரோட பின்னாடி சீட்ல இருக்க அந்த ஃபோன் ஹோல்டர் பொசிஷன்ல கீய வச்சா ஸ்டார்ட் ஆகுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாரி பேக் சீட் ஏசி வென்ட் கீழ இருக்க அந்த ஃபோன் ஹோல்டர்ல நான் கீய வைக்கிறேன். ஸோ எம்ஜி ஹெக்டருக்கு காரோட ரியர் ஏசி வென்ட் கீழ இருக்க பாக்ஸ்ல வச்ச உடனே சப்ளை வந்துருச்சு, லைட் எரியுது. இப்போ புஷ் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாரி ஹுண்டாய், டாடா ஒரு காருக்கும் ஒரு பொசிஷன்ல மாத்துற மாரி இருக்கும். உங்க கார் மாடலுக்கு கீ எங்க வைக்கணும்னு யூடியூப்லயே சர்ச் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா டுட்டோரியல் வரும். ஸோ எமர்ஜென்சி டைம்ல இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சிம்பிளா கார் கீக்குன்னு தனி பேட்டரி விக்குது. அத வாங்கி ஈஸியா நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. பேசிக்ங்க. ஜஸ்ட் ஸ்க்ரூவ கழட்டிட்டு உள்ள இருக்க பழைய பேட்டரிய ரிமூவ் பண்ணிட்டு, புது பேட்டரியில பிளஸ், மைனஸ் குடுத்துருப்பாங்க. அந்த பிளஸ் போர்ஷன கரெக்ட்டா அந்த பிளஸ்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஆஸ் யூசுவல் தான். தென் மறுபடியும் அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா, கார் கீ ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். பேட்டரி லோன் காமிக்கும்போது ஈஸியா பேட்டரிய மாத்த போறீங்களா? இல்ல இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்க போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி டைம்ல எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க.